இது ஒரு உடற்பயிற்சி. என்ன உடற்பயிற்சி? இதில் எனக்கு பல லாபம் இருக்குது. உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். செல்ஃப் டிஃபென்ஸும் எனக்கு கிடைச்சிருது. செல்ஃப் டிஃபென்ஸ் கிடைக்கும்போது எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துடுது, கான்சன்ட்ரேஷன் வந்துடுது. இப்படி பல லாபம் இருக்குது வீரக்கலை பயிற்சியில், மெயினாக சண்டை பயிற்சியில். இப்போது ஒரு புதுசாக ஒரு மேட்டர் சொல்கிறேன், அழுத்தம் திருத்தமாக. சைனீஸ் ஒரு கையில் 100 ஃபீல் போடுவாங்க. 100 ஃபீல் எப்படி வேணால் ஃபீலை மாற்றி போட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 100 ஃபீல் ஒரு கையில் 100 ஃபீல் போடுவாங்க. அதுக்கு மேலே கூட போடுவாங்க. இந்தியர்களுக்கு ஃபீல் என்றால் என்னவென்று தெரியாது. அதனால் என்னையா இருக்குன்னா, ஃபீல் டெவலப் பண்ண தெரியவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இல்லை. கஷ்டம்தான், நஷ்டம்தான், துன்பம்தான், துயரம்தான், வேறு வழியே கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற பேட் ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா? தாழ்வு மனப்பான்மை, பயம், ஆத்திரம், கவலைப்படுறது, கோவப்படுறது, இந்த பொறாமப்படுறது, இதெல்லாம் பேட் ஃபீல். இதெல்லாம் எடுத்துடணும், தூரத்துக்கு போட்டு நல்ல ஃபீலை வளர்த்துக்கணும். தன்னம்பிக்கை, நம்ம நல்ல ஃபீல் நிறையா இருக்குது. கான்ஃபிடென்ட்டு, அந்த மாதிரியான நல்ல ஃபீல் நிறையா இருக்குது. அதை வளர்த்துக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் பார்க்குறடா, தாங்கலாம், நம்ம சமாளிக்கணும். ஹெல்த் இருக்குல்ல, ஹெல்த்தை டெவலப் பண்ண தெரியும்ல, அப்படி போயிடும். நம்ம அந்த ஃபீல் டெவலப்மெண்ட் எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம மேட்ரு. அதுக்கு தான் அந்த யோகா, நடைப்பயிற்சி, வாக்கிங், ஜாக்கிங், ஜிம்மு இதெல்லாம் கிடையாது. ஃபீல் டெவலப்மெண்ட்டு, உள் உணர்வை வளர்க்கும் பயிற்சி அதெல்லாம் கிடையாது. வீரக்கலை பயிற்சியில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ சைனீஸ் ஒரு கையில் 100 ஃபீல் போடுவாங்கன்னு நான் சொன்னேன்ல. அது என்ன, அது எப்படி பயிற்சி பண்ணுறது? நான் எத்தனை ஃபீல் போடுறேன்னு பாருங்கள். நான் சாலிடாக செய்வேன், கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும், உங்களுக்காக தான் செய்வேன். பாருங்கள் எத்தனை, ஒரு கையில் எத்தனை ஃபீல் போகிறேன்னு பாருங்கள். பஞ்சு, ஷூட்டோ, ரிவர்ஸ் ஷூட்டு 3, 4, ஹேமரு, அது 6, 7, 9, ஃபோர்க்கு, அது எல்போ, பஞ்சு, அப்படி கொடுத்துட்டே இருக்கலாம். பஞ்சு, பிளாக்கு, பஞ்சு, ஐ4க்கு, பிளாக்கு, அந்த டபுள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, இப்படி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஃபீலை. இது ஃபீல் டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸ். இந்த ஃபீல் டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸை நம்ம காவல்துறையும் இராணுவத்துறையும் பயிற்சி செய்யணும். செய்யலை. அதான் நான் சொல்கிறேன், சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ், கொரியன்ஸ் பண்ணுறாங்க. இதைத்தான் மெயினாக பண்ணுறாங்க. நம்ம மாதிரி யோகா அப்படின்னு உட்காந்துட்டு 12 வருஷமாக சமணக்கால் போட்டுக்கிட்டு மூக்கை உறிஞ்சி மூச்சை இழுத்து விடுறது அல்ல. அதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னே செய்ய வேண்டியது. 2024 இன்னமும் செய்கிறாங்க. பைத்தியக்காரத்தான். உலக அளவில் யோசிக்கணும். உலக அளவு உடற்பயிற்சி எந்த அளவுக்கு போயிட்டுருக்குதுன்னு யோசித்து நம்ம மக்களை தயார்படுத்த வேண்டும். இதுதான் அரசியல்வாதிகளோட கடமை. தயவுசெய்து ஃபீல்ட் டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதான் நல்லது. நன்றி, வணக்கம்.